அப்படியான ஒருவராக மாறும் வரை ஒருவரால் கவிதை எழுத முடியாது, கவிதையை பாராட்ட முடியாது, கவிதைன்னா என்னன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நீங்கள் அப்போனா நாங்கள் வந்து இப்படிலாம் கூட்டம் நடத்தக்கூடாதா? தோழர்கள் கேட்கலாம், இப்படிலாம் கூட்டம் நடத்தக்கூடாதா, இதெல்லாம் செய்யக்கூடாதா? கவிஞர்கள் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டமாக கவிதையை வந்து பாராட்ட முடியாதா அப்படின்னா, அப்படியான பயிற்சிக்கும் ஓரியன்டேஷனுக்கும் அந்த நம்ம மக்கள் ஆளாக வேண்டும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கூர்மையான வேலை. சமூகத்தில் வந்து அவர் நிறைய சொற்களை உருவாக்கி இருக்கிறார். இதில் இந்த கவிதை நூலில் வந்து நிறைய புதிய சொற்களை உருவாக்கி இருக்கிறார், புதிய கலை சொற்கள் ஆக்குகிறார், புதிய மெட்டஃபர்ஸ் பயன்படுத்துகிறார். ரொம்ப அவருக்கு என்ன இதில் சிக்கல் இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் எழுதிய எல்லா கவிதைகளையும் இதில் வந்து நூலாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு அதில் இருக்கிற ஒரு சின்ன தயக்கமான குறிப்பு. மற்றபடி இதை வந்து வெகு நிறைய கவிதைகள் என்னன்னா ரொம்ப தீவிரமான நிலைக்கு சென்று திரும்புகிறது. சில கவிதைகள் ரொம்ப எளிய லகுவான நடையில் இருக்கிறது, அவ்வளோதானே தவிர அவருடைய உலகம் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி தன்மயமான நிலையில் ரொம்ப இருக்குது. அது ரொம்ப மிகவும் ஆச்சரியமான ஒரு பெண் கவிதை நிலை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அது ரொம்ப எளிதாகத்தான் வாய்த்திருக்கிறது. அதை அவர் அந்த மொழியில் வந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கவிதை என்பது, கவிதையை ஒரு மொழியின் இயக்கமாக நீங்கள் நம்புகிற பட்சத்தில் தயவு செய்து அப்படி கவிதை இயக்கத்திற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாதவர்களோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ளாதீர்கள்.